Hello students, welcome to Hiba Max. 12th standard business max பார்த்துட்டு இருக்கோம் chapter 4 example 4.16 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve the differential equation dy by dx is equal to x minus y by x plus y. So questionல கொடுத்திருக்கதே ஒரு homogeneous equation தான் கொடுத்திருக்காங்க பாருங்க, dy by dx தான் கொடுத்திருக்காங்க. So டைரக்டா நம்ம எடுத்து எழுதலாம். dy by dx is equal to x minus y by x plus y. And இது எப்படி இருக்குன்னா, this is a homogeneous equation. நம்ம first வந்து இதை differentiate பண்ணி எடுத்துட்டு வந்தோம்ல போன சமல, பட் இங்க அப்படி இல்லை. homogeneous differential equation எழுதிடலாம். இப்போ next step என்ன பண்ணுவோம், இது homogeneous கண்டுபிடிச்சிட்டு பிறகு next lineல put y is equal to vx consider பண்ணுவோமா, and இதை ஒரு வாட்டி differentiateம் பண்ணுவோமா. dy by dx is equal to uv method. u v dash x differentiate பண்ண 1, so v into 1 v plus u v dash. next v u dash, u dash வந்து dv by dx. clear? நம்மளோட given வந்து first equation எடுத்துக்கலாம், ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இது ரெண்டும் சேர்த்து எழுதுவோம் இல்லையா. சேம் ஃபார்மேட் தான், ஃபர்ஸ்ட் சம்க்கு இதுக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் 1 becomes v plus x into dv by dx is equal to, first term என்ன இருக்கு, dy by dx is equal to x minus y, இன்னொன்னு x plus y ன்னு இருக்கா, அதான் எழுத போறோம். x minus y by x plus y. இப்போ next step என்ன பண்ணுவோம், y இருக்கிற இடத்துலலாம் v into x ன்னு மாற்றி எழுதுவோம், ரைட்டா. ஸோ v plus x into dv by dx is equal to x minus vx divided by x plus vx. இப்போ இது ரெண்டுத்துலயுமே x காமன், நான் x காமனா வெளியே எடுக்க போறேன். v plus x into dv by dx is equal to x காமனா வெளியே எடுக்கிறேன், 1 minus v கிடைக்கும். கீழே x காமனா வெளியே எடுக்கிறேன், 1 plus v கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம், ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் இப்போ v அந்த சைடு கொண்டு போயிடலாமா. x into dv by dx is equal to 1 minus v by 1 plus v minus v. ஸோ மைனஸ் v கொண்டு வந்தோன்னா அடுத்த ஸ்டெப் என்னது, எல்சிஎம் பண்ணணும். ஒரு ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிடும். 1 plus v இதை ஹோல் டேஷாக எழுதிட்டு மைனஸ் v இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே எடுக்கணும், 1 plus v. இப்போ இந்த மைனஸ் v இன்சைட் கொண்டு போவோம். x into dv by dx is equal to 1 minus v minus v 1s are v minus into plus minus v square divided by 1 plus v. இப்போ இங்க ரெண்டு v இருக்கு, அப்ப 2v ன்னு மாறிடுமா, எழுதிக்கலாமா. x into dv by dx is equal to 1 minus 2v minus v square divided by 1 plus v. ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ வேரியபிள் செப்பரேஷன் தான். dx மேலே வந்துடும், எக்ஸு கீழே வந்துடும். அண்ட் இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும், ரைட்டா. அண்ட் இந்த டேர்மில் நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுறேன், என்னன்னா வி ஸ்கொயர் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த வி ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க மைனஸை ரிமூவ் பண்ணோம்னா நம்ம இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணுவோம். மைனஸ் வந்து காமனாக எடுத்தால் போதும் இல்லையா. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பேஜில் செய்ய போகிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அது என்னன்னு சொல்லிடுறேன், ஏன்னா நெக்ஸ்ட் பேஜில் நான் எழுதுவேன் இல்லையா. மைனஸை காமனாக எடுத்தால் மைனஸ் வெளியே வந்துட்டு வி ஸ்கொயர் ப்ளஸ்ஸில் வரும், மைனஸ் 2v ப்ளஸ் 2v ஆகிடும், ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1ஆக மாறிடும். இந்த டேர்மு தான் நான் டினாமினேட்டரில் மாற்றி எழுதுவேன், சரியா. இப்போ நான் இதை எடுத்து எழுதிட்டேன், அந்த மைனஸ் வந்து காமனாக வெளியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ வேரியபிள் செப்பரேஷன், dv மேலே இருக்குது, ஸோ இதுதான் இந்த சைடு வரணும். 1 plus v divided by v square plus 2v minus 1 is equal to minus dx மேலே வந்துடும், x கீழே வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண மேலே வர வேல்யூ வரணும். இங்கே வி ஸ்கொயர் இருக்குது, வி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வைங்களேன். வி ஸ்கொயர் ப்ளஸ் 2v மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2v வரணும், அண்ட் இது வந்து ப்ளஸ் 2ன்னு கிடைக்கணும். பட் இங்கே எனக்கு எப்படி இருக்குன்னா 1 அண்ட் v தான் இருக்குது, 2 வரணும். இப்போ இங்கே 2 வரணும்னா நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், ஆனால் ரெண்டு சைடும் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மல்டிப்ளை பை 2 ஆன் போத் சைட்ஸ். ஒரு சைடு மட்டும் நம்ம எந்த சேஞ்சஸும் கொண்டு வரக்கூடாது.
இப்போ 2 ones are 2 plus 2v divided by v square plus 2v minus 1 is equal to minus 2 dx by x ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக இங்கேயே அப்ளை பண்ணிடலாம், இல்லைனா இன்னொரு லைனும் எழுதலாம். இப்போ கீழே இருக்க டினாமினேட்டர் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு நியூமரேட்டர் கிடைச்சிடும். எதுக்காக இப்படி மாற்றணும்னா இது லாக்னு எடுக்கிறதுக்கு. v square plus 2v minus 1 is equal to minus 2 into log x. எல்லாமே logல இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் வந்து log cன்னு எடுத்துக்கலாம். கிளியரா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ இந்த சைடு log இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. ஸோ டிவிஷன்ல எழுதலாம். log v square plus 2v minus 1 is equal to log இங்க மைனஸ் 2 இருக்கு. இந்த மைனஸ் 2 மட்டும் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். என்ன பண்றேன்னா பவர்ல கொண்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடும் ப்ளஸ் லாக் சி. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், தப்பு வராது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் ஷார்ட்டாக எழுதலாம். சரிங்களா? எக்ஸாமில் டைரெக்டாக லாக் சி பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா. இப்போ ரெண்டு சைடும் லாக் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வி ஸ்கொயர் ப்ளஸ் 2v மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் ஸ்கொயர்னு மாறும். இப்போ எனக்கு சி ஈக்குவல் டு தான் வேணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்சைட் கொண்டு போயிடலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ வி ஸ்கொயர் ப்ளஸ் 2v மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ இது வரைக்கும் ஃபைனலாக கொண்டு வந்த அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? y இஸ் ஈக்குவல் டு vx தானே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இது எப்படி மாற்றிக்கலாம்? v இஸ் ஈக்குவல் டு y பை எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ v இருக்கிற இடத்துல y பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் plus 2 into y by x minus 1 is equal to c ன்னு எடுத்துக்கலாமா? ரைட்டா? இப்போ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சின்னு கிடைக்குமா? ஏன் இப்படி செய்யறோம்? ஈஸியாக அது கேன்சல் ஆகிடும். இது ஒன் டைம், இது ஒன் டைம். ஸோ தட் டினாமினேட்டரில் எதுவுமே இருக்காது. அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஃபஸ்ட்டு ஒரு சம் நல்லா பொறுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த சம் நீங்களே ட்ரை பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.